கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் கடந்து போவோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசன பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. கடந்த வாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே அடியான் காத்திருந்த வேளையிலே ஆவியானவருடைய உள்ளத்திலே வைத்ததான சில சத்தியங்களை உங்களோடு கூட செய்தியாய் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த காலைவேளையிலே செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய விளக்கு. தேவனுடைய விளக்கு. 3ஆம் வசனம், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். ஆமென். அருமையான சபையாரே, சீலோவிலே தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன விளங்குகிறது? தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு ஒன்று இருக்கிறது. ஆமென். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில், தேவனுடைய சமூகம் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு இருக்கிறது. ஆனால் சீலோவிலே நடந்த காரியம் என்ன? அந்த விளக்கு எப்பொழுதும் போல கொஞ்ச நேரம் எரியும், அதுக்கு பிறகு எண்ணெய் குறைந்து விடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் ஆய் போகிற நிலைமை வரும்போது அந்த விளக்கு தானாக அணைந்து விடும். ஆவியானவர் எவ்வளவு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். பொதுவாக ஆசாரியனாயிருந்த ஏலியும் அந்த சின்ன பிள்ளையாண்டான் சாமுவேலும் அந்த விளக்கு அணைந்து போன பிறகுதான் படுக்கைக்கு போவார்கள் பொதுவாக. ஆனால் அந்த நாளிலே அந்த விளக்கு, தேவனுடைய விளக்கு அணைந்து போவதற்கு முன்பாகவே 2 பேரும் படுக்கைக்கு போய்விட்டார்கள். எனக்கு அருமையான சபையாரே, தேவனுடைய விளக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே அணைந்து போயிற்று. அணைந்து போயிற்று. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி ஆலயத்திலே விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் அது. அந்த கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும். அதுதான் நியாய பிரமாணம், அதுதான் தேவனுடைய திட்டம், அதுதான் தேவனுடைய தீர்மானம். ஒரு வசனத்தை எடுத்து வாசியுங்கள். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. போதும். குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. அருமையான சபையாரே, பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே வைத்திருக்கிற அந்த பொன் குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். கொஞ்சம் பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து பாருங்கள். வெளி பிரகாரத்திலே 2 காரியங்கள் இருக்கிறது. என்னென்ன? வெண்கல பலிபீடம், அந்த மிருகங்களை பலியிடுகிற ஒரு வெண்கல பலிபீடம். அதற்கு பிறகு என்ன இருக்கிறது? வெண்கல தண்ணி தொட்டி இருக்கிறது. அந்த ஆசாரியன் பலிகளை செலுத்திவிட்டு வெண்கல தண்ணி தொட்டிக்கு வந்து தன்னுடைய கைகளையும் கால்களையும் கழுவி கொண்டுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டும்.
அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே 3 காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன? சமூகத்து மேஜை அப்பம், பொன் குத்து விளக்கு, அப்புறம் தூபபீடம். அந்த சமூகத்து மேஜை அப்பம் என்று சொல்லுகிற வேளையிலே அது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. அந்த பொன் குத்து விளக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. பொன் குத்து விளக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த தூப கலசம் பரிசுத்தவானுடைய ஜெபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிறது, ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஊழியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த மகிமையான குத்து விளக்கு சீலோவிலே ஏலியின் நாட்களிலே அந்த குத்து விளக்கு அணைந்து போயிற்று. சபையாரே, இந்த செய்தி நீங்கள் கொஞ்சம் கவனித்து கேட்பிருந்தால் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இடைப்பட விரும்புகிறார். இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக ஒரு திட்டவட்டமான கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசியுங்கள். யாத்திராகமம் 27 அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசியுங்கள். யாத்திராகமம் 27 அதிகாரம் 20, 21 வசனங்கள். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாயிருக்க கடவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக திரைச்சீலைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொன் குத்து விளக்கு தொடர்ந்து எரியும்படியாக இடித்து பிழிந்து கொண்டு வரப்பட்ட ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரு விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டுமானால் எண்ணெய் தேவைப்படுகிறது. ஆமென். அந்த விளக்கு தொடர்ந்து எரியும்படியாக இடித்து பிழிந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஒலிவ எண்ணெயை ஆசாரியன் கருத்தாய் கவனிக்க வேண்டும். அந்த குத்து விளக்கு தொடர்ந்து எரிய ஆசாரியன் முழு பொறுப்பை எடுக்க வேண்டியவராயிருக்கிறார். அது ஆசாருடைய கடமையாய் இருக்கிறது. அப்போ ஒரு ஆலயத்திலே ஆசாருடைய பொறுப்பு என்ன? அந்த குத்து விளக்கு தொடர்ந்து எரிகிறதா என்பதை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆசாருடைய வேலை அது. ஒரு ஆசாரியன் இதிலே ஒரு நாளும் தவறக்கூடாது. ஆசாருடைய பிரதான வேலை என்னவென்றால் அந்த குத்து விளக்கு எரிகிறதா என்பதை கவனித்து பார்க்க வேணும். அதுல கொஞ்சம் எண்ணெய் குறைபட்டாலும் உடனே ஆசாரியன் அதுல எண்ணெயை ஊற்றி அந்த குத்து விளக்கு தொடர்ந்து எரியும்படியாக செய்வது ஆசானுடைய பொறுப்பாக இருக்கிறது. இது நித்தியமான பிரமாணம். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் சீலோவிலே அந்த தேவாலயத்திலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலியின் நாட்களிலே அந்த குத்து விளக்கு அணைந்து போனது. முதலாவது குறிப்பு, அணைந்து போன விளக்கு. அணைந்து போன விளக்கு. அந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள்
ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். ஆமென். அப்ப வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஏலி நாட்களிலே அந்த விளக்கு அணைந்து போயிற்று. அது அணைந்து போன விளக்கு. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பேசும்போது ஒரு ஆலயத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே மிக மிக முக்கியமானது தேவனுடைய விளக்கு தான். ஆமென். இந்த தேவனுடைய விளக்கு தொடர்ந்து எரிய ஆண்டவர் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஆனால் இது ஆசாரியனுடைய கடமையும் பொறுப்புமாயிருக்கிறது. அந்த விளக்கு தொடர்ந்து எரிய வைக்கிற பொறுப்பு ஆசாரியன் மேல் இருக்கிறது. அருமையான சபையாரே, இதை நம்முடைய வாழ்க்கையில எப்படி அபியாசப்படுத்த முடியும்? இன்றைக்கு நாம் எல்லாரும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின்படி நீங்களும் நானும் தான் தேவனுக்கு ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆமென். உங்களையும் என்னையும் கர்த்தர் ராஜாக்களுமாக ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்த வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா. நாம் எங்கே இருந்தோம், இன்னைக்கு கர்த்தர் நம்ம எங்கே வைத்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்க. ஆமென். ஒரு காலத்திலே பாவிகளாய் அலைந்து கொண்டிருந்தோம். நம்முடைய அக்கிரமத்திலே மூழ்கி கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, நம்மை கழுவி சுத்திகரித்தது மாத்திரமல்ல, நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துவது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவனுக்கு முன்பாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான சபையாரே, பழைய ஏற்பாட்டின்படி ஒரு ஆசாரியன் ராஜாவா இருக்க முடியாது, ஒரு ராஜா ஆசாரியனா இருக்க முடியாது. ஆமென். ஒரு ராஜா ஆசாரியனாக முடியாது, ஒரு ஆசாரியன் ராஜாவாக முடியாது. ஒன்று ராஜாவா இருக்கணும் அல்லது ஆசாரியனா இருக்கணும். ஏன்னா இது அபிஷேகம் வேற, ராஜாவோட அபிஷேகம் வேற, ஒரு ஆசாரியருடைய அபிஷேகம் வேற. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் ராஜாதி ராஜனும் பிரதான ஆசாரியருமான இருக்கிறபடினாலே அவரை போலவே உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியனுமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை புதிய ஏற்பாட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்கள் யார்? ஆசாரியர்கள். ஆமென். நீங்க யாரு? ஆசாரியர்கள். நான் யாரு? ஆசாரியர். நீங்க யாரு? ஆசாரியர். அப்ப ஒரு ஆசாரியருடைய பொறுப்பு என்ன? ஆசாரியருடைய பொறுப்பு என்ன? விளக்கு தொடர்ந்து எரிய வேணும். அது உங்களுடைய பொறுப்பு, அது என்னுடைய பொறுப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த விளக்கு எங்க இருக்கிறது? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. ஆமென். அப்ப நீங்களும் நானும் யாரு? ஆசாரியர்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயம். ஆமென். நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரம் பரிசுத்தாவின தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறது. விளக்கு எங்க இருக்கிறது? தேவனுடைய ஆலயத்திலே. நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். அப்ப விளக்கு எங்க இருக்கிறது? நமக்குள்ளாக இருக்கிறது.
ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய சரீரமே பரிசுத்தாவிட தங்கும் வாசஸ்தலம். அப்ப அந்த விளக்கு யாருன்னு சொன்னேன்? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்ப ஒரு ஆலயத்தில் எப்படி ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்திலே பரிசுத்த ஆவியினை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அவர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியினை எரிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பொறுப்பு, அது நம்முடைய கடமை. எப்போது அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆசாரியனுடைய பொறுப்பு, கடமை என்ன? அந்த விளக்கு அணைந்து போக கூடாது. ஆமென். அந்த விளக்கு போதும் எரிந்து கொண்டிருக்க வேணும். நம்முடைய சரீரம் ஆலயமா இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த விளக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். அந்த எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த விளக்கின் மேல் எரிகிற அந்த அக்கினி தழல் தேவனுடைய வல்லமைக்கு அடையாளமா இருக்கிறது. ஒரு ஆசாரியன் எப்போதும் அந்த விளக்கு எரிகிறதா இல்லையா என்பதை கவனித்து உற்று பார்க்க வேண்டும். அதேதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், மகனே மகளே, உன்னுடைய ஆலயத்துக்குள்ளே உனக்குள்ளே ஒரு விளக்கை வைத்திருக்கிறேன், என்னுடைய ஆவியானவரை வைத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எழுந்து அவர் எரிந்து பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேணும். ஹல்லேலூயா. ஆகவேதான் வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆவியை அவித்து விடாதீர்கள். அந்த வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு? ஒரு விளக்கை போல இருக்கிறார். அவரை அணைத்து போடக்கூடாது. இங்கிலீஷ் பைபிள்ல quench not the Holy Spirit என்று இருக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே ஆவியானவரை அணைத்து போடாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு விளக்காய் இருக்கிறார். அவரை ஒரு நாளும் அவித்து போடக்கூடாது. அந்த எரிகிற கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியை நாம் அணைத்து விடக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, ஆசாரியர்களாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு என்ன? அந்த விளக்கு இந்த ஆலயத்திலே தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சீலோவிலே ஏழி நாட்களிலே அந்த விளக்கு அணைந்து போயிற்று. ஆமென். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் கேட்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா, அணைந்து போய்விட்டதா? ஆமென். அந்த விளக்கு எரிகிறதும் அந்த விளக்கு அணைந்து போகிறதும் என்ன பொறுத்து தான் இருக்கிறது? உங்களை பொறுத்து தான் இருக்கிறது. அது ஆசாரியனுடைய பொறுப்பு, ஆசாரியனுடைய கடமையா இருக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இயற்கையான எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. வெளிப்பிரகாரத்திலே சூரியன் சந்திரனுடைய வெளிச்சம் இருக்கிறது. ஆனா பரிசுத்த ஸ்தலத்திலே எந்த இயற்கையான வெளிச்சமே இல்லை. அங்க இருக்கிறது ஒரே ஒரு வெளிச்சம் தான். அது எந்த வெளிச்சம்? பொன் குத்து விளக்கின் மூலமாக வருகிற வெளிச்சம் தான். ஆமென். யோசித்து பாருங்க. இப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த ஆலயத்திலே விளக்கு அணைந்து போகுமானால் ஆலயம் எப்படி இருக்கும்? ஆலயம் இருள் அடைந்து போய்விடும். ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய விளக்கு உங்களால் அணைத்து போடப்படுவாரானால், ஆவியை அவித்து விடுவீர்கள் என்றால் உங்களுடைய சரீரமாகிய ஆலயம் இருள் அடைந்து போகும். அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. ஆமென். அப்ப ஒரு ஆசாரியன், ஒரு விசுவாசி, புதிய ஏற்பாட்டு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரர் எப்போது அந்த விளக்கை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியானவரை குறித்ததான ஒரு கவனம் இருந்து கொண்டே இருக்க வேணும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே பொன் குத்து விளக்கு இருக்கிறது. அதற்கு எதிராக சமூகத்து மேஜை அப்ப இருக்கிறது. அதுக்கு பிறகு தூப கலசம் இருக்கிறது. இந்த குத்து விளக்கு அணைந்து போகுமானால், அந்த பரிசுத்த ஸ்தலம் இருள் அடையுமானால், ஆசாரியனாலே அந்த சமூகத்து மேஜை அப்பத்தை பார்க்க முடியாது. அப்படிதானே? அந்த தூப கலசத்தை பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க. ஆலயம் இருள் அடைஞ்சிருக்கிறது. அந்த குத்து விளக்கு அணைந்து போயிருக்கிறது.
அப்ப சமூகத்து மேஜ் அப்பயே பார்க்க முடியாது, அப்பத்தை பார்க்க முடியாது, அந்த தூப கலசத்தை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஆவியானவர் நமக்குள்ளே, ஆவியானவரை நீங்கள் அவித்து போடுவீர்கள் என்றால் கர்த்தருடைய வசனத்தை வெளிப்பாடோடு பார்க்க முடியாது. ஆமென். நீங்க அநேகர் வசனத்தை வாசிக்கிறாங்க, பைபிளை வாசிக்கிறாங்க, ஆனா அநேகர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே விளங்கல, ஒண்ணுமே புரியல. பைபிளை வாசிக்கிறோம், ஆனா ஒன்னும் விளங்கல, ஒன்னும் புரியல. காரணம் என்ன தெரியுமா? விளக்கு அணைந்து போயிருக்கிறது. ஆகவே சத்தியமாகிய வசனத்தை பார்க்க முடியவில்லை. அது மாத்திரமல்ல, தூப கலசத்தையும் பார்க்க முடியாது. ஒரு ஆசாரியன் தேவனை ஜெபிக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க எனக்கு ஜெபிக்க முடியலன்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? விளக்கு அணைந்து போயிருக்கிறது. ஆராதிக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? ஆவியானவரை அவித்து போட்டிருக்கிறார்கள், அந்த விளக்கு அணைந்து போயிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை தெளிவா பார்க்க முடியல, கர்த்தரை ஆராதிக்க முடியல, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியாத ஒரு நிலைமை ஆயிருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொல்கிறேன். ஆமென். இன்னைக்கு ஆராதனை விட்டு போறதுக்கு முன்னே நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த விளக்கு கொழுந்து விட்டு எரிய வேணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இதை குறித்து அழகான ஒரு படத்தை அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்க முடியும். அந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிற குத்து விளக்குடைய தழல் எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த பொன் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தழல் எப்படி இருக்கும் தெரியுமா? வாசிங்க. இதை குறித்து ஒரு அழகான படம், ஒரு சித்தரிப்பு இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல, அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்ந்தது. பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த 120 பேர் கூடியிருந்ததான இடத்திலே அக்கினி போன்றதான பிளக்கப்பட்ட நாவுகள் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் வந்து இறங்கிற்று. ஹல்லேலூயா. இதை கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அந்த குத்து விளக்கின் மேலே எரிகிற ஒரு அக்கினி தழல் தான் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானனை குறித்ததான சாட்சி ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வேளையிலே அவன் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்தான். எடுத்து வாசிங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். ஆமென். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அப்ப அருமையான சபையாரே, இன்னைக்கு கர்த்தர் நம்மை அபிஷேகித்த நோக்கம் என்ன? இன்னைக்கு கர்த்தர் ஏன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார்? வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கா? அந்நிய பாஷை பேசுறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஒரு அனுபவம். தேவனோடு நம் ரகசியங்களை பேசுகிறோம், நமக்கு பக்தி விருத்தி, உள்ளான மனுஷனே பக்தி விருத்தி உண்டாகிறது, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆனால் நம்மை அபிஷேகித்த நோக்கம் என்ன தெரியுமா? நம் தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கும்படியாக. ஹல்லேலூயா. பாவம் நிறைந்த உலகத்திலே, அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற உலகத்திலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் எரிந்து பிரகாசிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சாணை கொடுத்து ஆண்டவர் சொல்லும்போது எரிந்து பிரகாசிக்கிற, வெறும் வெளியே பிரகாசமா இருந்தா போதாது, அது எரியணும். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய விளக்கு வெளியே நல்ல பிரகாசமா இருக்கு, ஆனா உள்ள என்ன இல்ல, எண்ணெய் இல்ல, அதனால எரியாம இருக்கு. ஆண்டவர் சொன்ன ஓமானத்தை நாம் அறிந்திருக்கிறோமே, அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள், அவருடைய விளக்கு கூட நான் நினைக்கிறேன் வெளியே நல்ல பிரகாசமா தான் இருந்திருக்கும். நல்ல பிராஸோ போட்டு நல்லா தேய்ச்சி பாலிஷ் பண்ணி நல்ல பிரகாசமா தான் வெளியே இருந்திருக்கும். ஆனா என்ன ஆகல, அது எரியல, அணைந்து போயிட்டு. அணைந்து போறதுக்கு காரணம் என்ன? உள்ள எண்ணெய் இல்லை, அபிஷேகம் இல்லை. ஆமென். அப்ப 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க. ஆமென்.
எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க, எங்களுடைய விளக்கு அணைந்து போகிறதே, எங்களுடைய தீவெட்டி அணைந்து போகிறதே. எரிந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா அணைஞ்சு போகுது. ஒரு காலத்தில் எரிஞ்ச விளக்கு இது, இப்ப அணைந்து போய் கொண்டிருக்கிறது. அருமையான சபையாரே, ஒருவேளை ஒரு நாளிலே நீங்கள் கர்த்தருக்கு அனலாய் இருந்திருக்கலாம், ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கலாம். இந்த காலவெளியிலே ஒருவேளை அந்த அனலை இழந்து, ஆவியின் அபிஷேகத்தை இழந்து, நீங்கள் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலைமையில் இருப்பிருந்தால் ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் புதிய அபிஷேகத்தின் வல்லமையை பெற வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சம் எங்களுக்கு எண்ணெயை கொடுங்க, எங்களுடைய தீவெட்டி, எங்களுடைய விளக்கு அணைந்து போகிறதே, அணைந்து போகிறதே. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு, தேவனுடைய விளக்கினுடைய பலவிதமான நிலைமைகளை குறித்து பரிசுத்தாவின் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய விளக்கினுடைய பலவிதமான நிலைமைகளை குறித்து பரிசுத்தாவின் எழுதி வைத்திருக்கிறார். அதுல ஒரு நிலைமை என்னன்னா அணைந்து போன விளக்கு. அதை குறித்து தான் நம்ம பேசிட்டு இருக்கணும். அணைந்து போன விளக்கு. ஏலிய நாட்களிலே சீலோவில் இருந்த தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு அணைந்து போயிற்று. ஆமென். அணைந்து போயிற்று. தேவனுடைய விளக்கு அணைந்து போனதின்படியாக, அணைந்து போனபடினாலே அங்கிருந்த நிலைமை என்ன? வாசியுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே, நல்ல கவனிங்கள், அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. போதும். கர்த்தருடைய வசனம் இல்ல, கர்த்தருடைய வசனம் இல்ல. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்திலே விளக்கு அணைந்து போயிட்டு இருக்கு, ஆலயம் இருள் அடைந்து இருக்கிறது. இருள் அடைந்த நிலைமையிலே சமூகத்து மேஜ அப்பத்தை பார்க்க முடியாது, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க முடியாது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இல்லை. யோசிச்சு பாருங்க, ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா கர்த்தருடைய வார்த்தை வேற எங்க இருக்கும்? முக்கியமா கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டிய இடமே ஆலயம் தானே. ஆலயம் என்று சொல்லுகிற வேளையிலே உங்களுடைய சரீரத்தை குறித்து பேசுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன், என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும், உங்களுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இல்லை. காரணம் என்ன? விளக்கு அணைந்து போயிருக்கிறது. ஆமென். அது மாத்திரமா, தரிசனம் இல்லை. வாசிங்கள். பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, there was no open vision. பார்வையே இல்லை. தரிசனம் இல்லை என்றால் பார்வை இல்லை. எனக்கு அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்க, ஒரு அறை இருள் அடைந்திருக்குமானா நமக்கு நல்லா கண்ணு தெரிஞ்சா கூட ஒன்னுத்தையும் பார்க்க முடியாது. அப்படிதானே? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு இருள் அடைந்த ஒரு அறையிலே கண்ணு தெரிஞ்ச மனுஷன் ஒண்ணுதான், குருடனும் ஒண்ணுதான், வித்தியாசமே கிடையாது. வெளிச்சம் இல்லாத இடத்துல ஒரு குருட்டு மனுஷன் ஒண்ணுதான், கண்ணு பார்வை இருக்கிற மனுஷனும் ஒண்ணுதான். இன்னைக்கு அநேக வாழ்க்கை இருள் அடைந்து இருக்கிறது என்று பரிசுத்த அவனை சொல்கிறார். காரணம் என்ன? ஆவியானவரை அவித்து போட்டபடினாலே உடைய வாழ்க்கை இருள் அடைந்து இருக்கிறது. தரிசனம் இல்லை, சரியான பார்வை இல்லை, கர்த்தர் காரியங்களை பார்க்கிற வண்ணமாக நம்மால் பார்க்க முடியவில்லை. கர்த்தர் பார்க்கிற விதம் வேற, மனுஷன் மாமிசத்திலே பார்க்கிற விதம் வேற, கர்த்தர் காரியங்களை பார்க்கிற விதம் வேற. நான் தாழ்மையாய் சொல்கிறேன், நமக்கு மாத்திரம் நல்ல ஆவிக்குரிய தரிசனம், நல்ல ஆவிக்குரிய பார்வை, மன கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய ஒரு பார்வை இருக்குமானால் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாமிசத்திலிருந்து பார்க்க மாட்டோம், கர்த்தர் பார்க்கிற வண்ணமாய் பார்ப்போம். ஆமென். ஒரு பிரச்சனை வந்தா கூட அந்த பிரச்சனையை ஒரு மாமிச பிரகாரமான மனுஷன் பார்க்கிற விதம் வேற,
அந்த பிரச்சனையை கர்த்தர் பார்க்கிற விதம் வேற. ஒரு மாமிசத்திலே பார்க்கிற மனுஷன் பிரச்சனையை பார்ப்பான். ஆனால் தேவனுடைய கண்கள் பிரச்சனைக்கு பின்பாக இருக்கிற அவருடைய அனாதி நோக்கத்தை பார்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய வசனம் இல்லை, அந்த இடத்துல தரிசனம் இல்லை. காரணம் என்ன? விளக்கு அணைந்து போயிற்று. விளக்கு அணைந்து போயிற்று. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய ஆலயத்துடைய நிலைமை என்ன என்று கர்த்தர் கேட்க விரும்புகிறார். உங்களுடைய ஆலயத்திலே, உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் எரிந்து கொண்டிருக்கிறாரா? விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா அல்லது அணைந்து போயிற்றா என்பதை கொஞ்சம் சற்று நிதானித்து நாம் அறிய வேண்டும். அப்ப அந்த விளக்குடைய முதல் நிலைமை என்ன? அணைந்து போன விளக்கு. அணைந்து போன விளக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம், ஒரு குருடான மனுஷன் ஆண்டவரிடத்துல வருகிறான். ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு இப்ப எப்படி கண்ணு தெரியுதுன்னு கேட்கிறார். உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றான்? மனுஷரெல்லாம் மரம் போல பார்க்கிறேன், மனுஷரெல்லாம் மரம் போல பார்க்கிறேன். நம்ம ஊழியக்காரா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? நல்லா விசுவாசமா இருப்பா, இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா தெரிஞ்சிரும் போ. உனக்கு விசுவாசம் பத்தாது, அதனாலதான் சரியா பார்வை வரல உனக்கு அப்படின்னு அனுப்பிச்சிருப்போம். ஆண்டவர் அப்படி அனுப்பல. மனுஷர்லாம் மரமா தெரியுறாங்களா? இந்த நிலைமையில இந்த மனுஷனை விட்டா எல்லாத்தையும் போய் வெட்டிடுவோம். நான் சொல்றது உங்களுக்கு விளக்குதா? உங்களுக்கு மனுஷன்லாம் மரம் போல தெரிகிற நிலைமையில அந்த மனுஷனை மாத்திரம் ஆண்டவர் போ, உனக்கு சரியா போகணும் விட்டு இருந்தா மரத்தை வெட்டுற மாதிரி எல்லாத்தையும் போய் வெட்டிருப்பான். ஆண்டவர் அப்படி அனுப்பல. அப்பா, இந்த நிலைமை ரொம்ப மோசம், கண்ணு தெரியலனா கூட உன்னை அனுப்பிச்சிடுவேன், ஆனா மனுஷனை மரம் மாதிரி பாக்குற பாரு, உன்னை என்னால் அனுப்ப முடியாது, ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கிற. திருப்பி மறுபடியும் செபித்து அந்த மனுஷனுடைய கண்கள் பார்வையை தெளிவாக்குகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பார்வை தெளிவானுமே, மற்றவர்களை ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம பார்க்கணும். நான் அடிக்கடியா சொல்றதுதான் இன்னைக்கு சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, ஒரு பயங்கரமான ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, ஒரு படிக்காதவளா இருந்தாலும் சரி, சமுதாயத்திலே ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டவளா இருந்தாலும் சரி, அவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனுடைய சாயலை சுமக்கிறார்கள். ஆமென். அருமையான சபையாரே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே பணக்காரன் ஏழை என்று இல்லை, படித்தவன் படிக்காதவன் என்று இல்லை. கர்த்தருடைய பார்வையில் எல்லாரும் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க மற்ற யாரை பார்த்தாலும் சரி, தேவனுடைய சாயலை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் பார்க்கிற விதம். அப்படி கர்த்தருடைய சாயலை ஒவ்வொரு மனுஷனும் பார்த்தா நம்ம மற்றவர்களை கனப்படுத்துவோம், மற்றவர்களை உதாசீனப்படுத்த மாட்டோம், மற்றவர்களை ஏளனமா நினைக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சாயல், கர்த்தருடைய ரூபம் அந்த மனுஷன்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்றைக்கு பாருங்க, ஆண்டவராக இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து அவர் அந்த 2 எம்மாவூர் சீஷர்களோடு கூட நடந்து போகிறார். ஆனா எம்மாவூர் சீஷர்களுக்கு அதுதான் ஆண்டவர்னு தெரியாது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தெரியாது. ஆண்டவரோடு தான் நடக்கிறாங்க, ஆனா அவர்கள் ஆண்டவர்னு தெரியாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு தான் பேசுறாங்க, ஆனா அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர்னு தெரியாது. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்கள் நம்பி இருந்தோம். அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? யாராவது கூடுமானா? மூன்று நாள் கழிந்தது, இன்னும் ஒண்ணு நடக்கல. நாங்க ஏதாவது நடக்கும்னு நம்பி இருந்தோம். அவர்கள் லூக்கா 24. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவர்கள் சம்பவித்து 3 நாள் ஆகிறது, இன்னும் ஒன்றும் நடக்கல.
நம்பிட்டு இருக்கிறோம் சொல்லல. இவங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் எங்க இருக்கு? கடந்த காலத்துல இருக்கு. ஒரு காலத்துல விசுவாசம் பிரதர், ஒரு காலத்துல நம்பணும். இப்ப எங்க இருக்கு நம்பிக்கை? இப்ப என்னாச்சு விசுவாசம்? விசுவாசம் என்றாலே நிகழ்காலம் தான். விசுவாசம் கடந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது. விசுவாசம் என்றாலே நிகழ்தான். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஆண்டவரோடு இயேசுவோடே நடந்துகிட்டு விசுவாசம் இல்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவரோட பேசிக்கிட்டு விசுவாசம் இல்லை. இன்னைக்கு அநேகருடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் தான் நடக்கிறேன்றாங்க, ஆண்டவரோடு தான் ஐக்கியம் வச்சிருக்கோன்றாங்க, ஆண்டவரோடு தான் பேசுறோன்றாங்க, ஆனா நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆமென். சற்று யோசிச்சு பாருங்க. நம்பி இருந்தோம், எவ்வளவு துக்கமான ஒரு ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆண்டவரோட திட்டுகிறார். ஆண்டவருக்கு அது அந்த வார்த்தையை கேட்டுட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இந்த மாதிரி நான் சொன்னா நீங்க எல்லாம் ஓடிடுவீங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களே. நான் தானே நடந்துட்டு இருக்கேன், கூட நான் தானே பேசிட்டு இருக்கேன், உயிர்த்தெழுந்த நான் தானே பேசிட்டு இருக்கேன், என்ன விசுவாசிக்க முடியலையா? அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 3 நாள் கழிந்து போயிட்டு, 3 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கல. அந்த 3ஆவது நாள் தான் விசேஷமான நாள்னு தெரியல. அந்த உயிர்த்தெழுதலின் நாள் மகிமையான நாள் என்பதை தெரியல. கர்த்தருடைய நாள் மகிமையான நாள் அநேகருக்கு தெரியல. உயிர்த்தெழுந்த நாள் தான் கர்த்தருடைய நாள். அந்த நாள்ல தான் நம்ம கூடி வரோம். இந்த நாள் மகிமையான நாள் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர் சொல்றாங்க 3 நாள் கழிந்தது, அந்த 3ஆவது நாள் மகிமையான நாள், உயிர்த்தெழுந்த நாள். அந்த உயிர்த்தெழுந்த மகிமையின் நாளை உணராமல் இருக்கிறார்கள். ஆமென். காரணம் என்ன? பார்வை மங்கி போயிருக்கு, விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, பார்வை மங்கி போயிருச்சு. சபையாரே, அந்த 3ஆவது நாள் மகிமையான நாள், உயிர்த்தெழுதலின் நாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம்கிட்ட, நீ உன்னுடைய ஏக சுதன், உன்னுடைய ஏக புத்திரனுமாயிருக்கிற ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலையிலே நீ தகன பலியிட வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஆபிரகாம் பேசுகிற வேளையிலே ஆபிரகாம் எங்கே? பேர்ஷேபால இருக்கிறார். ஆண்டவர் பேசின உடனே ஆபிரகாமுடைய இருதயத்தில் ஈசாக்கு மரித்து விட்டார். ஆபிரகாமுடைய இருதயத்திலே ஈசாக்கு தகன பலி ஆகிவிட்டார். ஆனால் வேதம் சொல்கிற 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே 3ஆம் நாளிலே அவர்கள் ஆபிரகாம் தேவன் காண்பித்த இடத்தை அண்ணாந்து பார்த்தபோது 3ஆம் நாளிலே, ஆமென், அந்த 3ஆவது நாள் விசேஷம், அது உயிர்த்தெழுதலின் நாள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் 3ஆம் நாளிலே உள்ளத்திலே இருதயத்திலே மரித்த ஈசாக்கை உயிர்த்தெழுந்த ஈசாக்காய் பார்த்த நாள் 3ஆவது நாள் தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிற நாள் மகிமையான நாள். ஏன் தெரியுமா? வாரத்தின் முதல் நாள் ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இயேசு அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு அந்த வசனத்தை அவர் திறந்து காண்பித்த போது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அவர் சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஆமென். அணைந்து போன விளக்கு இப்பதான் பிரதர் எரியுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருடைய விளக்கு அணைந்து போயிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக அந்த விளக்கு மறுபடியும் கொழுந்து விட்டு எரியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விளக்கோட முதல் நிலைமை அணைந்து போன விளக்கு. இரண்டாவதாக மங்கி எரியும் விளக்கு. அது இரண்டாவது நிலைமை என்ன தெரியுமா? மங்கி எரியும் விளக்கு. எடுத்து வாசியுங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும். நெறிந்த நாணலை
முறிக்காதவரும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். மங்கி எரிகிற திரி. இந்த விளக்கோட நிலைமை என்ன தெரியுமா? மங்கி எரிகிற விளக்கு. நல்ல கவனிங்கள் தயவு செய்து. ஒரு விளக்கு அணைந்து போகிறதுக்கு முன்னே அது மங்கி எரியும். பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஒரு விளக்கு அணைந்து போ உடனே அணைஞ்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமா மங்கி எரிந்து 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 அணைந்து போகும். அப்ப முழுமையாக ஒரு விளக்கு அணைந்து போவதுக்கு முன்னே மங்கி எரிகிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்ப விளக்கு மங்கி எரியும் போது நம்ம எச்சரிக்கை அடைஞ்சிடணும். நமக்கு தெரியணும் என்ன ஆக போகுது. இது விளக்கு அணைந்து போக போகுது. ஒரு விளக்கு மங்கி எரிகிற நிலைமையிலே ஒரு ஆசாரியன் பார்க்கும்போது உடனே ஓடி போய் அந்த விளக்கை பராமரிக்க வேணும். அந்த விளக்கு ஏன் மங்கி எரிகிறது என்பதை கவனிக்க வேணும். அருமையான சபையாரே, இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். அநேக சமயங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே விளக்கு மங்கி எரிகிற ஒரு நிலைமை வரும்போது அதை எச்சரிப்பு என்று நினைக்காதபடி அசட்டை பண்ணி உதாசீனப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தின அநேகர் உண்டு. இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விளக்கு அணைஞ்சு போய் அந்த ஆலயமே இருள் அடைந்திருக்கிறது. இல்லை இல்லை, விளக்கு மங்கி எரியும் போது அது ஒரு எச்சரிப்பு நமக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த விளக்கு அணைஞ்சிரும், ஆகவே நான் எச்சரிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த எச்சரிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விளக்கு மங்கி எரிந்து அணைந்து போக 3 காரணங்கள் உண்டு. ஒன்று, அதுல எண்ணெய் இல்லாம இருக்கலாம், எண்ணெய் குறைவுபட்டிருக்கலாம். 2வது காரணம், அந்த திரிக்கும் எண்ணெய்க்கும் கான்டாக்ட் தொடர்பு இல்லாம இருக்கும். சில சமயத்தில் விளக்க பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், ஆனா திரி அந்த எண்ணெயை தொடாது, மேலேயே இருக்கும். அதனால அந்த விளக்கு எரியாது. இது அநேகருடைய அனுபவம். சிலருடைய வாழ்க்கையில எண்ணெய் இல்லை, அபிஷேகம் இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது, இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை இழந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஆவியானுடைய ஐக்கியம் இல்லை, ஆவியானவரோடு தொடர்பு இல்லை. எப்படி அந்த திரிக்கும் எண்ணெய்க்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குதோ அதே போல அநேகருடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு ஆவியானவரோடு ஒரு தொடர்பு, ஒரு ஐக்கியம் உடைப்பட்டிருக்கிறது, ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது. 3வது ஒரு நிலைமை என்ன தெரியுமா? திரி கருகி போயிருக்கிறது. சில சமயங்களிலே அந்த விளக்கு எரிந்து எரிந்து திரி கருகிரும். அப்ப ஆசாரியன் என்ன பண்ண வேணும்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்திலே ஒரு கத்திரிக்கோல் இருக்கும். அந்த கத்திரிக்கோலை கொண்டு வந்து அந்த கருகி போன திரியை வெட்டணும். அந்த வெட்டினாதான் அந்த விளக்கு தொடர்ந்து பிரகாசமா எரிய முடியும். அது எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே கருகி போன திரியை போல பாவ கரைகள் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் கருகி போன திரியை போல பாவம் நம்மை பிடிக்கும் போது பரிசுத்தாவினை நாம் அவித்து விடுகிறோம். அந்த விளக்கு அணைக்கப்படுகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆசாரியனாக ஒரு கத்திரிக்கோலை கொண்டு வந்து அதை வெட்டி தூர வீசணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வெட்டி தூர வீசணும். ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை வெட்டி தூர வீசணும். ஆவியானவரை அவித்து போடுகிற காரியங்களை வெட்டி தூர வீசணும். அப்படி வீசாம விட்டுவிடுமானால் அந்த விளக்கு அணைந்து போகும். இன்னைக்கு என்ன காரணம் பிரதர்? சகோதரே, சௌரியே, விளக்கு மங்கி எரிகிறதே, விளக்கு அணைந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறதே. காரணம் என்ன? எண்ணெய் இல்லையா? அல்லது உங்களுக்கும் ஆவியானவருக்குள்ள ஐக்கியம் உடப்பட்டிருக்கா? அல்லது ஏதாவது ரகசிய பாவம் வந்திருக்கா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறதா என்பதை நிதானித்து பார்க்கும்படியாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஆலயத்திலே விளக்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர வேண்டும். விளக்கு மாத்திரம் இந்த ஆலயத்தில் இல்லைன்னா இந்த ஆலயம் இருள் அடைஞ்சிரும். ரொம்ப ஆபத்தான நிலைமை. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலும் அந்த விளக்கு ரொம்ப அவசியம். ஆமென். சபையாரே, அந்த மங்கி எரிகிற திரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
மங்கி எரியும் போது கொஞ்சம் வெளிச்சம் இருக்கதான் செய்யும், கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். ஆனா அந்த வெளிச்சம் எதுக்கும் பிரயோஜனப்படாது. அந்த வெளிச்சம் சபைக்கு பிரயோஜனப்படாது. அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது. அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆமென். அந்த மங்கி எரிகிற வெளிச்சத்திலே மற்றவர்கள் இடறி விழுவார்கள். பார்த்திருக்கீங்களா? சரியான வெளிச்சம் இல்லைன்னா தடுக்கி கீழே விழுகிற நிலைமை வரும். ஏன் கேட்டீங்கன்னா சரியான லைட் இல்லை, அதனாலதான் தடுக்கி கீழே விழுகிறது. இன்னைக்கு அநேகர் தடுக்கி கீழே விழுகிறதுக்கு காரணம் மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது விளக்கு. ஆமென். அது மாத்திரம் அல்ல, எந்த இடத்துல மங்கி எரியுதோ அந்த இடத்துல பார்வை மங்கிரும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு நல்ல பார்வை இருந்தா கூட ஒரு மங்கி மங்கி எரிகிற ஒரு வெளிச்சத்துல அந்த மனுஷன் சரியா காரியங்களை பார்க்க முடியாது. அப்படிதானே? மங்கி எரிகிற வெளிச்சத்துல காரியங்களை நல்லா சரி தெளிவா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறத பார்க்க முடியாது. ஆமென். எதையும் தெளிவா பார்க்க முடியாது. ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்று சொல்லுகிறேன். ஆமென். அதுதான் அன்னைக்கு சீலோவில் இருந்த நிலைமை. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய சாணத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. காரணம் என்ன பிரதர்? விளக்கு அணைந்து விளக்கு மங்கி எரிகிறது, அணைந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. ஆகவே காரியங்களை சரியா பார்க்க முடியல, கண்கள் இருளடைகிறது. பார்க்க கூடாதபடி கண்கள் இருளடைந்திருந்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இப்ப பார்க்க கூடாதபடி இருள் அடைந்த நிலைமையிலே அந்த ஆலயத்துக்குள்ள யார் வரா தெரியுமா? அண்ணாலம்மா வராங்க, ஜெபிக்க வராங்க, தங்களுடைய இருதயத்தை ஊற்ற வராங்க. அவங்க ஆண்டோட சமூகத்தில் முழங்கால் படிட்டு வாய் திறந்து பேசக்கூட முடியாதபடி தன்னுடைய இருதயத்தின் வேதனையை கர்த்தருடைய சமூகத்தில் கொட்டுறாங்க. ஆனா பார்க்க முடியாதபடி இருள் அடைந்த கண்கள் அந்த அம்மாவை எப்படி பார்க்குது? குடித்து வெறித்து வந்த நிலைமையாக பார்க்குது. அந்த வசனத்தை வாசி பாருங்களேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14-15வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அவளை நோக்கி, ஏலி அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்ரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். இன்னைக்கு சரியான பார்வை இல்லையே. இந்த அம்மா இருதயத்தை ஊற்ற வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த கண் எப்படி பாக்குது? குடித்து வெறித்தவளை போல பாக்குது. ஆமென். நோ டிசர்ன்மென்ட், நோ பகுத்தறிவில்லை. ஒரு ஆசாரியன் தான், ஒரு ஆலயத்தோட ஆசாரியன் தான். ஆனா இந்த அம்மாவுடைய நிலைமையை பகுத்தறிய முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? பார்க்க கூடாதபடி கண் இருள் அடைந்திருந்தது. இன்னைக்கு அநேகருக்கு பகுத்தறிவு கிடையாது. யார் ஆவிக்குரியவங்க, யார் மாமிசத்துக்குரியவங்க, யாரோட நம்ம ஐக்கியம் வைக்கணும், யாரோட ஐக்கியம் வைக்க கூட தெரியல. காரணம் என்ன? விளக்கு அணைந்து போயிருக்கு, மங்கி எரிஞ்சிட்டு இருக்கு, பார்க்க கூடாதபடி கண் இருள் அடைந்திருக்கிறது. ஆகவே சரியான ஒரு பகுத்தறிவு இல்ல, சரியான விதத்துல பார்க்க முடியல, பார்க்கறதெல்லாம் தப்பா தெரியுது. சில விசுவாசி இருக்கிறாங்க, யாரை எங்க பார்த்தாலும் தப்பா சொல்லுவாங்க. அது பார்க்கிற கண்ணே தப்பா தான் பார்க்கும், எது செய்தாலும் தப்பா தெரியும். காரணம், விளக்கு மங்கி எரிந்து கொண்டிருக்குது. வாழ்க்கையில பார்வை சரியில்லை, கண் இருள் அடைஞ்சிருக்கிறது.
பார்க்க சரியா பார்க்க முடியல. அருமையானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமை ஆயிருக்குமானால் நீங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய விளக்கு மறுபடியும் கொழுந்து விட்டு எரிய வேணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழகா சொன்னாரே, ஆண்டவர் இயேசு மத்தேயு 5:16 உங்களுடைய வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு மனுஷர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. அருமையான சபையாரே, எவ்வளவுக்கு அளவு நம்ம எரிந்து பிரகாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவா தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படணுமா? பிதா மகிமைப்படணுமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படணுமா? கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எழுந்து பிரகாசிக்க வேணும். ஆமென். ஆண்டவராய் இயேசு அழகான ஒரு உவமானத்தை பேசுகிறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. லூக்கா 15:8. லூக்கா 15:8. அன்றியும் ஒரு ஸ்ரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருந்து ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? ஆமென். யோசிச்சு பாருங்க. 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிருச்சு. அந்த அம்மா இப்ப அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி ரொம்ப ஜாக்கிரதையா தேடணும். யோசிச்சு பாருங்க. அந்த விளக்கு மங்கி எரிகிற ஒரு விளக்கா இருந்தா அந்த காசை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு நாள் முடியாது. இந்த அம்மா தேடி கண்டுபிடிக்கிறது காட்டியும் மங்கி எரிக்கிற விளக்கு என்ன ஆயிரும்? அணைஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு இந்த காசை எங்க கண்டுபிடிக்கிறது? காசை கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்ற விளக்குதா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து போன அனுபவத்தை மறுபடியும் பெற மங்கி எரிகிற விளக்கு பிரயோஜனப்படாது. ஆமென். யூதர்களின் முறைமையின்படி ஒரு ஸ்திரீ ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்படுகிற வேளையிலே என்கேஜ்மெண்ட் நிச்சயம் செய்யப்படும் போது அந்த மணவாளன் தான் மணக்க போகிற அந்த பெண்ணிடத்திலே ஒரு 10 வெள்ளிக்காசு உடைய ஒரு செயின், தமிழ்ல சரடு, அதை அன்பளிப்பாய் கொடுக்க வேண்டும். மணமகன் மணமகளுக்கு 10 வெள்ளிக்காசு உள்ள ஒரு செயினை அன்பளிப்பா கொடுக்கணும். யூதர்களின் முறைமை. இவர் கொடுத்து விட்டு மணமகன் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுவார். தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய திருமணமாக போகிற மனைவிக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய சகல ஒழுங்குகளையும் பண்ணிட்டு மறுபடியும் அந்த மகன் வந்து இந்த மணமகளுடைய தகப்பனிடத்திலே வந்து சொல்ல வேணும். நீங்க வந்து பாருங்க, உங்க மகளுக்கு எந்த பிரச்சனை இல்லாம வசதியா என்னோடு வாழ இவ்வளவு ஆயத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொல்லி மாமனார் இடத்துல வந்து சொல்லணும். மாமனார் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவார். இதெல்லாம் இந்த காலத்தில் நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மாமனார் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு திருப்தி அடைஞ்சாதான் அவருடைய பெண்ணை இந்த ஆளுக்கு கட்டி கொடுப்பாரு, அல்லடா கட்டி கொடுக்க மாட்டார். இந்த இடைப்பட்ட நாட்களிலே இந்த மணமகன் கொடுத்த அந்த 10 வெள்ளிக்காசை இந்த அம்மா பத்திரமா பார்க்கணும், கண்ணும் கருத்துமா பார்க்கணும். அதுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போனா மணமகன் மறுபடியும் வரும்போது அவர் அந்த 10 வெள்ளிக்காசை கேட்கும் போது, மன்னிச்சிருங்க ஒரே ஒன்று எங்கேயோ காணா போயிருச்சுங்க அப்படின்னா, அம்மா நீ வேணவே வேணாம், உன்னுடைய ஜாக்கிரதையை நான் இதுல இருந்தே அறிந்து கொண்டேன், நீ எனக்கு ஏற்ற ஒரு மணமகளாய் மனைவியாய் இருக்க முடியாது என்று சொல்லி அவளை திருமணம் செய்ய மறுத்து விடுவார். ஆகவே
அதனாலதான் இந்த அம்மா ஒரு வெள்ளிக்காசு காணோன்னு சொன்ன விட்டுல விளக்க கொளுத்துறாங்க, வீட்டை பெருகுறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா தேடுறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா மணவாட்டியா ஏற்றுக்கொள்வதற்காக நம்முடைய கரத்திலே அவர் வெள்ளிக்காசை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், சபை ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஊழியக்காரனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய மணவாளன் நம்முடைய கரத்திலே கொடுத்த வெள்ளி காசுல ஒன்னாகிலும் குறைவுபடுமானால், காணாமல் போகுமானால், நம்முடைய மணவாளன் நம்மை மணவாட்டியா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அன்றைக்கு ஆண்டவர் வருகிற நாளிலே நம்மிடத்திலே கொடுத்த வெள்ளிக்காசுக்கு கணக்கு கேட்பாரு. அன்றைக்கு கொடுத்த அந்த வெள்ளிக்காசு அவருடைய காமிச்சாதான் அவருடைய மனவாட்டியாய் மாற முடியும், அல்லாவிட்டால் மாற முடியாது. ஆமென். ஆகவே இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார். அந்த அம்மா ஒரு வெள்ளிக்காசை தான் காணா போட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வெள்ளிக்காசுகளை தொலைத்தவர்களாக, அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்தவர்களாக இன்னைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காலைவேளையிலே நம்ம கதறணும், ஆவியானவரே எனக்குள்ளாக நீங்கள் கொழுந்து விட்டு எரிய வேணும். உங்களுடைய வெளிச்சத்திலே, ஆவியானுடைய வெளிச்சத்திலே நான் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியுமாய் கண்டுபிடிக்க வேணுமே. ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். என்னுடைய மணவாளன் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருவதற்கு முன்பாக நான் இழந்து போன எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களையும் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ள வேணுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த தவிப்பு இருக்கிறது? ஒருவேளை அந்த இழந்து போன வெள்ளிக்காசு உங்களுடைய ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய ஆராதனையா இருக்கலாம், உங்களுடைய வேத வாசிப்பா இருக்கலாம், உங்களுடைய பரிசுத்தமா இருக்கலாம், உங்களுடைய பிரதிஷ்டையா இருக்கலாம், நீங்க செய்த கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வெள்ளிக்காசு தொலைந்திருக்குமானால் இந்த நாளிலே நாம் கண்ணீர் விட்டு கதறி, ஆண்டவரே என்னுடைய விளக்கு பிரகாசிக்கட்டும், எப்படியாவது காணாமல் போன வெள்ளிக்காசை நான் தேடி எடுக்க வேண்டும் என்று சொல்லி தவியாய் தவித்து அந்த வெள்ளிக்காசை மறுபடியும் எடுப்பில் என்றால் நான் சொல்கிறேன், மணவாளன் உங்களுக்காக மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, மங்கி எரிகிற விளக்கை வைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை ஒரு நாளும் தேடி எடுக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் காணாமல் போனதை தேடி எடுக்க அதிக பிரயாசப்பட்டு போராடி கொண்டிருக்கிறீர்கள். அநேக அனுபவங்கள் இழந்திருக்கிறது, அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கிறோம். அதை எப்படி மறுபடியும் பெற்றுக் கொள்ள முடியும்? போதுமான வெளிச்சம் இருந்தாதான், நம்முடைய விளக்கு எரிஞ்சாதான், விளக்கு பிரகாசமாக எரிஞ்சாதான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில மங்கி எரிகிற அனுபவம் இருக்குமானால் இன்னைக்கு கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார், கொஞ்ச நாட்களில் சீக்கிரத்திலே அது அணைந்து போயிடும். அணைந்து போகிறதுக்கு முன்னே எண்ணெயை ஊத்துங்க. அணைந்து போறதுக்கு முன்னே ஆவியானோட உங்களுடைய ஐக்கியத்தை சரி பண்ணி கொள்ளுங்க. அணைந்து போகிறதுக்கு முன்னே ஹல்லேலூயா வேண்டாத காரியங்களை அகற்றி தேவனோடு கூட நல்மனம் பொருந்துங்கள். உங்களுடைய வெளிச்சம் பிரகாசமாக எரியுமே. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. இவ்வளவு நாள் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து இத்தனை ஆண்டுகள் கர்த்தருடைய விசுவாசிகளாக இருந்து கடைசி நேரத்திலே ஆண்டவர் வரும்போது கைவிடப்பட்டு போவோமானால் எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலைமையாய் மாறிவிடுமே. ஆமென். ஒரு நிர்பந்தமான மனுஷனா மாறிடக்கூடாது. ஒரு நிர்பந்தமான மனுஷன் யார் தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒரு நிர்பந்தமான மனுஷன் யாருன்னு சொல்றேன். ஒரு உலகத்தான் ஆண்டவரை அறியாத ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷன் உலகத்தை நல்லா அனுபவிக்கிறான். அப்படிதானே? என்னென்ன பாவ காரியங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். உலகத்தை நல்லா அனுபவிச்சுட்டு எங்க போறான்? நரகத்தில் போய் எரிய போறான். அது உலகத்தான். ஆனா ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டேன், உலகத்தை ஒண்ணுமே அனுபவிக்கிறது கிடையாது. உண்மைதானே? ஒண்ணுமே அனுபவிக்கிறது கிடையாது. நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். நல்லது, ரொம்ப நல்லது. ஆனா கடைசி நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அஜாக்கிரதையா இருந்து விளக்கு அணைந்து போய் மணவாளன் வரும்போது எண்ணெய் இல்லாத நிலைமையிலே, பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்படுத்துவோமானால் இத்தனை வருஷம் வாழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் என்ன? கடைசி நிமிஷத்துல ஆண்டுடைய வருகையில கைவிடப்படுவோமானால் அந்த மனுஷன் அந்த உலகத்தை அனுபவிச்சிருக்க மாட்டான்.
பரலோகத்தையும் அனுபவிக்க முடியாது. இவர் எங்க போறாரு? அதே எரி நரகத்துக்கு தான் போறாரு. இந்த மனுஷனுடைய பேரு தான் நிர்பந்தமான மனுஷன். ஆமென். உலகத்தை அனுபவிக்கல, ஆண்டு வைத்த பரலோகத்தையும் இல்ல, உலகத்தானே போல இவரும் எரி நரகத்துக்கு போற. யோசிச்சு பாருங்க சகோதரனே, இந்த நிலைமை ஒருவருக்கும் வரக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் ஆண்டவருக்காக வாழ்ந்து விட்டோம், சத்தியத்துக்காக நின்று விட்டோம். இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக நான் சத்தியத்திலே நிலைப்பேன், பரிசுத்தத்திலே வாழுவேன், என்னுடைய பிரதிஷ்டையிலே நான் நிற்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகையிலே நான் ஒரு நாளும் அந்த நாளில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவனுடைய முகத்தை நான் முகமுகமாய் பார்ப்பேன். எத்தனை பேருக்கு இது நிச்சயம் இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க குறைகள், தப்பிதங்கள், பாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டு ஆண்டவரே மறுபடியுமாக என்னுடைய இருதயத்திலே பரிசுத்தாவின் விளக்கு கொழுந்து விட்டு எரிய வேணும். இன்றைக்கு என்ற வாழ்க்கையில ஒரு மாற்றம், இன்னைக்கு என்ற வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம். கர்த்தாவே நான் உமக்காக எரிந்து பிரகாசிக்கணும் சொல்லி உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பேன் என்றால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய நிலைமையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். சீலோவிலே விளக்கு அணைந்து போகும் உண்மை, அது மங்கி எரிந்த ஒரு நிலைமையா இருந்தது. சபையாரே, சீலோவுக்கும் சீயோனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சீலோவிலே தேவ வசனம் இல்லை, வார்த்தை இல்லை, தரிசனம் இல்லை, விளக்கு மங்கி எரிந்து அடைந்து போகிறது. ஆனால் சீயோனுடைய நிலைமை வேற. சீயோனிலே விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் எழுதும் போது அழகா எழுதுற, எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 132 13வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 132 13வது வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சீலோவை அல்ல சீயோனை தெரிந்து கொண்டு, அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். காரணம் என்ன தெரியுமா? சீயோனிலே விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. சீலோவிலே விளக்கு அணைந்து போயிற்று, ஆனால் சீயோனிலே விளக்கு தொடர்ந்து எரியும். 17வது வசனத்தை வாசிங்க. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஓ, ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதான விளக்கு ஒரு நாள் அணைந்து போகாது, அது தொடர்ந்து எரியும். ஹல்லேலூயா. சீலோவிலே விளக்கு அணைந்து போயிற்று, ஆனால் சீயோனிலே அந்த விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் சீலோவை சேர்ந்தவர்கள் அல்ல, சீயோனுக்கு நேராக கடந்து போகிற ஜனங்கள். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 78 60வது வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 78 60. சங்கீதம் 78 60வது வசனம். தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி. பாத்தீங்களா? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. தாம் மனுஷருக்குள்ளே போட்ட கூடாரமாகிய சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி. ஆண்டவர் சீலோவிலே அந்த வாசஸ்தலத்தை விட்டு விலகி தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்ருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்து தமது ஜனத்தை பட்டயத்துக்கு இரையாக்கி தமது சுதந்திரத்தின் மேல் கோபம் கொண்டார். சீலோவை விட்டு விலகி, சீலோவின் வாசஸ்தலத்தை கர்த்தர் விட்டு விலகிட்டார். கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இல்ல. காரணம் என்ன? விளக்கு அணைந்து போயிற்று, மங்கி எரிந்து விளக்கு அணைந்து போயிற்று. கர்த்தருடைய வார்த்தை அங்க இல்ல, தரிசனம் இல்லை. சபையாரே, சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை ஆவியானவருடைய வாழ்க்கையில் அவித்து போட்ட நிலைமை இருக்குமானால் அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் விலகிவிட்டார். சீலோவின் வாசஸ்தலத்தை விட்டு விலகி, எங்க விளக்கு எரியலையோ அங்க கர்த்தருக்கு இடமே இல்லை. ஆண்டு விலகிடுவார். ஆவியானவர் எங்க துக்கப்படுறாரோ
அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆண்டவர் விட்டு விலகிடுவார். சிம்சோனை விட்டு ஆண்டவர் விலகினாரே, ஆவியானவர் தன்னை விட்டு விலகினார் என்பதை அறியாமல் இன்னைக்கு சிம்சோனை போல இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் உண்டு, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு, அநேக ஊழியக்காரர்களும் உண்டு. துக்கத்தோடு சொல்லுகிறேன். ஆமென். தேவன் சீலோவை விட்டு விலகினதுக்கு காரணம் என்ன? விளக்கை சரியாக பராமரிக்கவில்லை. ஆசாரியன் கடமையை செய்யல, ஆசாரியன் பொறுப்பை நிறைவேற்றல. அந்த விளக்கு தொடர்ந்து எரியணும்னா ஆசாரியனுடைய பொறுப்பு, அது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையோட பொறுப்பு. ஆவியானவரை நம்ம பராமரிக்கணும். ஆவியானவர் நம்மை விட்டு விலகாம பத்திரமா பாதுகாக்கணும். சபையாரே, ஆவியானவர் யாருக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார் தெரியுமா? ஒரு புறாவுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆமென். யோசிச்சு பாருங்க, அழகா ஒரு புறா கையில வந்து நிக்குதுன்னு வச்சுங்க. ஒரு புறா அழகா வந்து நிக்குது. ஒரு சின்ன சத்தம் கேட்டா போதும், அந்த புறா பறந்துடும், விலகிடும். அதனாலதான் நம்மளோட ஆராதனை நேரத்தில் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மாமிசத்தில் யாரும் செயல்படக்கூடாது, மாமிசத்தில் கத்தக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆவியானவர், மென்மையான ஆவியானவர், அவர் இறங்கி கிரியை செய்யும் போது அவருக்கு ஏற்ற ஒரு சாதகமான சூழ்நிலையை நாம் உருவாக்கி தர வேண்டும். ஆமென். அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த நோவாவோட பேழைக்கு அனுப்பப்பட்ட புறா திருப்பி வருது. அப்ப மாத்திரம் அந்த நோவா அப்படி அப்படி கையை தட்டி இருந்தான்னு வச்சுங்களேன், வந்த புறா அப்படியே பறந்து போயிருக்கும். அப்படிதானே? அப்படி அல்ல. அதனாலதான் சில சமயத்தில் ரொம்ப கையை தட்டாதீங்க, ரொம்ப சத்தம் போடாதீங்க, ரொம்ப உணர்ச்சி பேசப்படாதீங்க, மாமிசத்தில் கத்தக்கூடாது. ஏன்னா ஆவியான அசைவாடுகிற ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம அவ்வளவு பயபக்தியா, அவ்வளவு ஜாக்கிரதையா கர்த்தருடைய சமூகத்தை இழந்து விடாதபடி ஊழியக்காரர்களாகிய நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ஆமென். ரொம்ப பயபக்தியா இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை விட்டு விலகக்கூடாது. யார் நம்மளை விட்டு விலகினாலும் பரவாயில்ல, நம்முடைய சொந்த ஜனமே நம்மளை விட்டு விலகினாலும் பரவாயில்ல, நம்மளோட வீட்டால் நம்மை விட்டு விலகிட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய நண்பர்கள் உற்றார் உறவினர் நம்மை விட்டு விலகினாலும் பரவாயில்ல, கர்த்தர் மாத்திரம் நம்மை விட்டு ஒரு நாள் விலகக்கூடாது. ஹல்லேலூயா. சீலோவின் வாசஸ்தலத்தை கர்த்தர் விட்டு விலகினாரே, காரணம் என்ன? விளக்கு சரியாக பராமரிக்கப்படவில்லை. They did not take care of the lamp. அணை மங்கி எரியும் போது அந்த விளக்கை பராமரிச்சிருக்கணும், அந்த விளக்கில் எண்ணெயை ஊத்திருக்கணும், அந்த திரி சரியா இருக்கான்னு பார்த்திருக்கணும், கருகின திரியை வெட்டி எரிஞ்சிருக்கணும், அந்த விளக்குக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்திருக்கணும். செய்ய தவறினபடினாலே தேவன் சீலோவின் வாசஸ்தலத்தை விட்டு விலகினார். ஆமென். இன்னைக்கு உங்களோட விளக்கு எப்படி இருக்கு? சகோதரனே, சகோதரி, ஆவியானவர் இடைப்படுகிறார். உங்களோட விளக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தர் மங்கி எரிகிற தீ அணைக்காதவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தீ மங்கி எரியுமானா அதை அணைக்க மாட்டார். ஆனா சில சமயத்தில் நாமே அதை அணைத்து விடுறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து ஆவியானவரை அவித்து விடுகிறோம். ஒரு நாள் செய்யாதீங்க. ஆவியானவர் துக்கப்பட்டுட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு எந்த மனுஷனும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. எத்தனை பேர் சாட்சி? ஆமென். நான் எப்ப தெரியுமா சந்தோஷமா இருக்க முடியும்? பரிசுத்தாவினை எப்ப சந்தோஷமா நான் வைக்கிறேனோ அன்னைக்குதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு நான் சந்தோஷமா இருக்கலாம்னு கனவுல கூட நினைக்க முடியாது. ஆமென். அருமையான சபையாரே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது அணைந்து போன விளக்கு, இரண்டாவது மங்கி எரிகிற விளக்கு, மூன்றாவது மூடப்பட்ட விளக்கு. எடுத்து வாசியுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். போதும். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். இன்னைக்கு அநேகர் விளக்கை கொளுத்தி மரக்காலிலே மூடி வைக்கிறார்கள்.
விளக்கு கொளுத்துறதே மரக்கால்ல மூடுறதுக்கு இல்ல, விளக்கு தண்டின் மேல வைத்து அந்த விளக்கின் வெளிச்சம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். வசந்த முழுமை வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி அதை எங்க வைக்கணும்? தண்டின் மேல வைக்கணும். விளக்க கொளுத்தி மரக்கால்ல மூடிடக்கூடாது. விளக்கு அணைஞ்சிரும். விளக்க கொளுத்தி தண்டின் மேல வைக்கணும். அந்த விளக்கு தண்டு என்ன தெரியுமா? சபை. ஆமென். சபை ஐக்கியத்தில் இருந்தாதான் நீங்க எரிய முடியும், பிரகாசிக்க முடியும். இன்னைக்கு அநேக சபையை விட்டு போறாங்க, ஒரு நாள் விளக்கு எரியாது, ஒரு நாள் எரிய முடியாது. சபை ஐக்கியம் இல்லாமல் பரிசுத்தாவினை நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய முடியாது. அந்த வசந்த மடும வாசிங்க. ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு தண்டின் சபையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற விளக்கு, எந்த விளக்கு சபையோடு கூட விளக்கு தண்டோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விளக்கு தான் எல்லாருக்கும் வெளிச்சம் தர முடியும். வாசிக்க முடியுங்க வசனத்தை. அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். சபை ஐக்கியம் இருந்தாதான் நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்க முடியும். சபை ஐக்கியம் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. எத்தனை பேர் என்னோடு கூட விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விளக்குட நிலைமை என்ன? மூடப்பட்ட விளக்கு. விளக்கை கொளுத்தி மரக்காலிலே மூடுகிறார்கள். இந்த மரக்கால் என்று என்ன? மரக்கால்னா என்ன தெரியுமா? படி. இந்த மரக்கால் ஒரு அளவுகோல். நெல்ல தானியங்களை நீங்க படியை பார்த்திருப்பீங்க, அப்படிதானே? ஒரு படி, 2 படி மரக்கால் நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கும். தானியங்களை அளக்கிற அளவுகோல் அது. அப்ப மரக்கால் எதுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே மரக்கால் எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? இந்த மரக்காலை நீங்க எங்க பார்க்க முடியும்? கடைகளை தான் பார்க்க முடியும். யார் கையில பார்க்க முடியும்? வியாபாரிகள் கையில தான் பார்க்க முடியும். அப்ப அந்த மரக்கால் எதுக்கு அடையாளமா இருக்கு? வியாபாரத்துக்கு அடையாளமா இருக்கு. ஆமென். அப்ப ஆவிக்குரிய அறுத்த மரக்கால் என்றால் என்ன? வியாபாரம், வேலை, தொழில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள வேலைகள். அது மாத்திரமல்ல, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். ஒரு வியாபாரம் சொல்லும் போது அதோட நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு வியாபாரத்தோட நோக்கம் என்ன? பணம். அதுல வேற ஒன்றும் நோக்கத்தை என்னால பார்க்க முடியாது. ஒரு வியாபாரம்னாலே பணம். ஆனால் தான் ஊழியத்தை வியாபாரமா யாரும் ஆக்கிறது ஆண்டு விரும்புறதில்லை. கர்த்தர் அதை அருவருக்கிறார். அன்னைக்கு தேவாலயத்திலே ஜனங்கள் விற்கிறதும் வாங்குறதுமா இருக்கும் போது ஆண்டவர் அதை பார்த்த போது ஒரு சவுக்கை உண்டு பண்ணி மேஜைகளை கவிழ்த்து எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறார். ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம் ஊழியத்தை வியாபாரமாய் மாற்றுகிறது. ஆமென். அருமையான சபையாரே, இந்த மரக்கால் என்று சொல்லும் போது ஒரு வியாபாரம், ஒரு தொழில், நம்முடைய வேலையை குறிக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை மரக்கால போட்டு மூடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விளக்கு அணைந்து போக எது காரணமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம வேலை 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 வேலைன்னு சொல்றோமே, ஆண்டவருக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வேத பாட கூடத்துக்கு வரதுக்கு நேரம் இல்லை, புதன்கிழமை வேத பாட கூடத்துக்கு வரதுக்கு நேரம் இல்லை. என்ன பண்றோம் தெரியுமா? உங்களுடைய வேலைகளை கொண்டு எரிகிற விளக்கை மூடுகிறீர்கள். ஆவியானவரை அவித்து விடுகிறீர்கள். அருமையான சபையாரே, நாம் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. இன்னைக்கு பிசாசோட பயங்கரமான ஒரு தந்திரம், யுக்தி என்ன தெரியுமா? விசுவாசிகளுக்கு அதிகமான வேலையை கொடுக்கிறது. சகோதரர்களுக்கு வீட்டு வேலை வீட்டு வேலை வீட்டு வேலை தான். என்னதான் செய்வாங்களோ தெரியல, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும்.
கேட்டாக்கா வீட்டு வேலை பாஸ்டர். எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வீட்டு வேலை. மற்றவர்களுக்கு சகோதரர்களுக்கு பிசாசு பலவிதமான வேலைகளை கொடுக்கிறான். ஓவர் டைம், நைட் டியூட்டி, சிலர் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை. இதெல்லாம் பிசாசு தந்திரம். மரக்கால் மரக்கால். அருமையான சபையாரே, இந்த வஞ்சகத்தில் நம்ம விழுந்துடக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற, அந்த நேரத்தை வேற எதுக்கும் கொடுக்க கூடாது. அது ஆண்டவருக்கு தான். அந்த முதல் நேரம் ஆண்டவருக்கு தான். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரம் ஆண்டவருக்கு தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு நான் இங்க போறேன், அங்க போறேன், அங்க வேலைக்கு போறேன், இங்க கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற வேளையிலே மோசே கர்த்தர் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி அனுப்புகிறார். அப்ப மோசே போய் பார்வோன் இடத்துல சொல்லுகிறார், இந்த ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் வனாந்தரத்தில் போய் கர்த்தரை ஆசரிக்கும்படி ஆராதிக்கும்படியாக நீ போக விட வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த ஜனங்களை போக விடுன்னு சொன்ன உடனே பார்வோன் பண்ண அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அதிகமான வேலையை சுமத்துகிறான். மோசே சொன்னது ஆராதனை. அந்த ஆராதனையை பார்வோன் என்ன தெரியுமா சொன்னா? வீண் வார்த்தை என்று சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆராதனை அவனுக்கு எப்படி இருக்கு? வீண் வார்த்தை. எடுத்து வாசித்து பாருங்களேன் இந்த வசனங்களை. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்கள். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே, அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அந்த கணக்கை ஒன்றும் குறைக்க வேணாம். அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள். அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். பாருங்க, முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். அவர்கள் அதிலே கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். வீண் வார்த்தைன்னு எதை சொல்றான் பார்வோன்னு? ஆராதனையே வீண் வார்த்தைன்றான். எவ்வளவு பயங்கரமான காரியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு பார்வோனாகிய பிசாசு கர்த்தருடைய ஜனங்கள் ஆராதிக்க கூடாதபடி, தன்னுடைய வீடுகளிலே தேவனை ஆராதிக்க கூடாதபடி இன்னைக்கு அதிகமான வேலைகளை சுமத்தி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளும் அதை தெரியாம வேலை வேலை வேலைன்னு சொல்லி தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்ல சகோதரனே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எச்சரிக்கிறார். வேலை செய்ய வேண்டியதுதான், வேலை செய்யாம இருக்க கூடாது. வேதம் தெளிவா சொல்லுது, வேலை செய்யலன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? சாப்பிடக்கூடாது. வேலை கண்டிப்பா செய்யணும். ஆனா வேலை வேலை வேலைன்னு ஜெபிக்காம விடக்கூடாது. வேலை வேலைன்னு வேதத்தை வாசிக்காம விடக்கூடாது. வேலை வேலைன்னு ஆலயத்துக்கு வராம இருக்க கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கண்டிப்பா தேவனுக்கு கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. இதுக்காக தான் ஒரு ரகசியத்தை சொல்றோம் பாருங்க. வேலை வேலை வேலைன்னு சொல்றவங்க நல்லா கவனிங்க. அதிகாலையில் எரிஞ்சு ஆண்டவருக்கு நேரத்தில் தசம பாகத்தை செலுத்திட்டு என்ன வேலை வேணாலும் செய்யுங்க. ஆமென். அன்னைக்கு ரொம்ப வேலையே இருக்காது தெரியுமா உங்களுக்கு? நீங்க அதிகாலையில் எழுந்துச்சு அந்த 2 மணி நேரம் 40 நிமிஷத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு என்ன வேலை செய்தாலும் அது கடினமா இருக்காது, அது ரொம்ப சுலபமா மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாரு, அந்த நாள் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும். சபையாரே, நான் காசுல தசமமா கொடுத்துட்டேன்னு திருப்தி அடைஞ்சிடாதீங்க தயவு செய்து. என்ன மாச சம்பளத்துல நான் தசமபாகம் கொடுத்துட்டேன்னு திருப்தி அடைஞ்சிடாதீங்க. உங்களுடைய நேரத்துல தசமபாகத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையா 24 மணி நேரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரே, அதுல 2 மணி நேரம் 40 நிமிஷம் நமக்குரியது அல்ல, அது தேவனுக்குரியது. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஜெபிச்சிருவேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிக்கிறேன். நேரமே கிடைக்காதுன்றேன். நீங்க காலையில ஜெபிக்கிறத விட்டுட்டீங்கன்னா, காலையில வேதத்தை வாசிக்கிறத விட்டீங்கன்னா, நான் வேணா சவாலா சொல்றேன், அந்த நாள் முழுவதும் உங்களால பைபிள் வாசிக்க முடியாது. அந்த நாள் முழுவதும் உங்களால் ஜெபிக்க முடியாது. அந்த அதிகாலை நேரத்தை விட்டு விடுவோமானால் அந்த நாள் முழுவதும் வீண் என்று சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு ஜெபிக்க முடியாது.
நம்ம நினைச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஜெபிக்கலாம், அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்கலாம் நினைக்கிறது தான் ஒழிய அது ஒரு நாள் செய்ய முடியாது. அது பிசாசோட வஞ்சனை. அதுக்கு நாம் ஒரு நாள் மாலாகி விடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் ஏலியோட பிரச்சனை என்ன தெரியுமா? நல்ல கவனிங்கள் தயவுசெய்து. என்னோட பிரச்சனையே செய்தியை முடிக்க முடியாம போறதுதான். ஏலியோட பிரச்சனை ஏன் அன்னைக்கு விளக்கு அணைந்து போய்விட்டது, ஏன் வசனம் இல்லாமல் ஏன் பார்க்க கூடாதபடி இருள் அடைந்த காரணம், ஏலி தேவனை பார்க்கணும் பிள்ளைகளை அதிகமாக நேசித்தார். ரொம்ப துக்கமான ஒரு காரியம். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வாசா போதும், நேரம் இல்லை. நீ என்னை பார்க்கிலும், ஆண்டவர் சொல்றார் ஏலியை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். உன் குமாரர்களை மதிப்பானேன். ஆண்டவர் சொல்ற, ஏலி நீ என்ன பார்க்கலும் உங்களோட குமாரனை மதிக்கிறியா? என்ன பார்க்கலும் உங்களோட பிள்ளைகளை நேசிக்கிறியா? அதனாலதான் வந்த பிரச்சனையே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். அந்த ஆண்டவரை பார்க்கலும் பிள்ளைகளை மதிச்சு பிள்ளைகள் மேல் நேசத்தை வைத்தது அந்த விளக்குக்கு ஒரு மரக்காலாய் மாறிவிட்டது. அருமையானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அதோட விளைவு என்ன? இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை விலகிற்று. 4ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 4:22 வாசிங்க. 1 சாமுவேல் 4:22. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. காரணம் என்ன? கர்த்தரை பார்க்கிலும் ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. கர்த்தரை பார்க்கிலும் சகோதரனே, அதுதான் உங்களோட வாழ்க்கையில மரக்கால். எது கர்த்தரை பார்க்கிலும் இருக்கோ அதுதான் மரக்கால். அது உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களோட வியாபாரமா இருக்கலாம், உங்களோட குடும்பமா இருக்கலாம், உங்களோட பிள்ளையா இருக்கலாம், உங்களோட சொந்த சரீரமா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த ஆண்டுடைய ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா கர்த்தரை பார்க்கிலும் வரும் பாருங்க, அதுதான் உங்களோட வாழ்க்கையில இருக்கிற மரக்கால் என்று மறக்க வேண்டாம். ஆமென். நீங்க அந்த மரக்கால் என்ன சகோதரனே, சகோதரி, அந்த மரக்கால் என்ன? ஆண்டவரை பார்க்கிலும் ஒருவர் மேல நேசம், ஆண்டவரை பார்க்கிலும் ஒருவர் மேல் அன்பு. மரக்கால் விளக்கு அணைந்து போகும். ஆமென். ரொம்ப ஆபத்து. அது உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை. இந்த காலவேளையில் ஆண்டவரே என்னோட விளக்கு கொழுந்து விட்டு எரிய வேணும் என்று சொன்னீங்கன்னா, நீங்க சீலோவிலிருந்து சீயோனுக்கு வரணும். சீலோவிலிருந்து சீயோனுக்கு வரணும். சீலோவில் என்ன பிரச்சனை தெரியுமா? தேவனை பார்க்கிலும், தேவனை பார்க்கிலும். அதுதான் சீலோவோட பிரச்சனையே. ஆனா சீயோன்ல என்ன தெரியுமா? எல்லாவற்றை பார்க்கிலும் என் தேவன். ஹல்லேலூயா. சீலோவுக்கும் சீயோனுக்கும் வித்தியாசத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சீயோல என்ன நிலைமை? தேவனை பார்க்கிறோம். ஆனா சீயோனிலே என்ன அனுபவம்? எல்லாவற்றை பார்க்கிறோம் என் தேவன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை பார்க்கிறோம், என் வேலையை பார்க்கிறோம், என் வியாபாரத்தை பார்க்கிறோம், என் பிள்ளைகளை பார்க்கிறோம், என்னை பார்க்கிறோம் என் தேவன். அதுதான் சீயோனின் அனுபவம். ஆமென். இன்றைக்கு கர்த்தரை பார்க்கணும் வரும்போது கர்த்தர் விலகிடுவார். சீலோவின் வாசஸ்தலத்தை விட்டு விலகி கர்த்தர் ஏன் விலகினார் தெரியுமா? கர்த்தரை பார்க்கணும். ரொம்ப ஆபத்து. அது என்ன மரக்கால்? நீங்களோட வாழ்க்கை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. அந்த மரக்கால் என்ன? கர்த்தரை பார்க்கலும் இருக்கிற மரக்கால் என்ன? அது உங்களுடைய விளக்கை அணைத்து விடும். அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு சீயோனுக்கு வரணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற காடு எல்லாவற்றையும் காடு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரே, இவைகள் எல்லாவற்றை பார்க்கிற என்ன நேசிக்கிறாயா? அதுதான் சீயோன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீமோன் பேதுருவே, யோனாவின் குமாரனே, இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும்
நீ என்னை நேசிக்கிறாயா? அதுதான் சீயோனின் அனுபவம், சீயோனின் அனுபவம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் சீயோனுக்கு நேராய் கடந்து போகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு காலையில சொல்லணும், ஆண்டவரே எல்லாவற்றை பார்க்கல நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான்காவதாக உதாசீனப்படுத்தப்பட்ட விளக்கு. முதலாவது அணைந்து போன விளக்கு, இரண்டாவது மங்கி எரிகிற விளக்கு, மூன்றாவது மூடப்பட்ட விளக்கு, நான்காவது உதாசீனப்படுத்தப்பட்ட விளக்கு. வாசியுங்கள் மார்க் 4:21. மார்க் 4:21. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும், நல்லா கவனிச்சீங்களா, கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வைக்கிறது கொண்டு வருவார்களா? இப்ப இந்த விளக்கு எது கீழே இருக்கு? கட்டில் கீழே இருக்கு. ஒரு விளக்கு மரக்கால் கீழே இருக்கு, இந்த விளக்கு கட்டில் கீழே இருக்கு. சபையாரே, கட்டில் என்று சொல்லும்போது, மெத்தன்னு சொல்லும்போது நல்ல சௌரியமா தூங்குறதுக்கு, அப்படிதானே? அந்த கட்டில், அந்த மெத்தன்னு சொன்னாலே தூக்கத்தை விரும்புகிறோம் என்று அர்த்தம். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு கன நித்திரையின் ஆவி இருக்கு. கன நித்திரையின் ஆவி, அது ஒரு அசுத்தாவி. சில பேர் பார்த்தீங்கன்னா சபையில உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க, ஆராதனை நேரத்தில் கொட்டா விடுவாங்க. தலையில கையை வச்சு பிசாசை ஓட்டணும்னு அர்த்தம். கெட்ட ஆவி அது, கொட்டாவி, கெட்ட ஆவி. செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது அப்படியே கண்ணு சொருகும். சொருகுதாங்கயா யாருக்காவது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அசுத்தாவி. அது வசனத்தை கேட்க விடாது, ஆராதிக்க விடாது, தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமா இருக்க விடாது. கனநித்திரையின் ஆவி, தூக்கத்தின் ஆவி அது. சபையாரே, மனுஷனுக்கு நித்திரை அவசியம்தான். எலியா சரீரத்தில் சோர்ந்து போன வேளையிலே ஆண்டவர் தூங்க விட்டார். தூங்க விட்ட தேவன் எழுப்பி விட்டார், தெரியுமா? சரி, தூங்கிட்டே போட்டுன்னு விட்டுல ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பிச்சு எழுப்பி விட்டாரு. எழுப்பி சாப்பிடு, நீ விட்டா தூங்கிட்டே கிடப்ப. தூங்க விடுற ஆண்டவர் எழுப்பி விடுவாரு. ஆனா அதையும் மீறி தூங்குற ஆட்களும் உண்டுங்க. பெட்ஷீட்டை 2 4 3 பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு காலையில் 8 மணி வரைக்கும், அதிகாலை 9 மணிக்கு தான் எந்திரிக்கிறதே. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? விளக்கு அணைஞ்சிரும். நான் ஒன்று சொல்லட்டா, எந்த விசுவாசி, எந்த ஊழியக்காரு அதிகமா தூக்கத்தை விரும்புகிறாரோ அவருடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, அபிஷேகம் இருக்கவே இருக்காது. அது விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அதிகமா தூங்குற இடத்திலே அபிஷேகம் இருக்காது. ஆமென். தூக்க அவசியம்தான். ஆனா அதிக நித்திரை அது ஆபத்து. தேவனை விட்டு விளைக்கிறோம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சில சமயத்தில் என்னுடைய சிறு பிரயாயத்தில் நான் சிலரை உன்னித்து கவனிக்கிறது உண்டு. சிலருடைய வாழ்க்கைகள், அதாவது நம்முடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு அவர்கள், அப்புறம் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள், அவருடைய சரித்திரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூக்கம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறாங்க. மற்ற நாட்கள்லாம் நேரம்லாம் வேலை செய்திருக்கிறாங்க. என்னுடைய வாலிப நாட்களிலே, சிறு வயதிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வாசித்தேன். அந்த சிறு பிரயாயத்திலே நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன். ஆண்டவரே, ஒரு உலகத்துக்காக உழைத்து 4 மணி நேரம் தூங்குறேன்னா கர்த்தருடைய பிள்ளை நான் எத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாலிப நாட்களே ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே நானும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு மேலே தூங்க மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரத்தில் ஒரு தீர்மானம். ஆமென். அது எனக்கு ஆசீர்வாதமாய் மாறிற்று. இன்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காய் சொல்கிறேன் என்றால், ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் வளர வேணுமே, இன்னும் ஆண்டவரத்தில் நெருங்கணுமே. ஹல்லேலூயா. அழிந்து போகிற உலகத்துக்காக உலகத்தான் அவ்வளவு தியாகம் செய்வானால், அழியாத நம்முடைய நித்தியமான ராஜ்யத்துக்காக நாம் எவ்வளவாய் தியாகம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் இயேசு ஒரு வசனத்தில் சொல்றார்,
அந்த வசந்த வாசிங்க. மத்திய 13ஆம் அதிகாரம் 25. தூக்கத்தில் வர பிரச்சனை சொல்றேன், தூங்குறதுனால வர ஆபத்து. மத்தேயு 13:25 வாசிங்க. மனுஷ நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். எப்ப? மனுஷன் நித்திரை பண்ணுகையில். இது எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப உங்களுடைய மனசுல என்ன விதைக்கப்படுது? கோதுமை, அப்படிதானே? கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுதா? இத நல்ல கோதுமையெல்லாம் வாங்கிக்கிட்டு மதியானம் நல்லா எக்கச்சக்கமா சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குனீங்கன்னு வச்சுங்க, பைபிள் ஸ்டடி கூட வராம சாயங்காலத்தில் சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் பாஸ்டர், பைபிள் ஸ்டடிக்கு வரும்னு தான் நினைச்சேன், ஏஞ்சி பார்த்தாக்க 6:45 ஆயிடுச்சு பாஸ்டர். பிசாசு களையை விதைச்சிட்டான். தூங்கக்கூடாது, தப்பா நினைக்காதீங்க. வயதானவர்கள் தயவுசெய்து தூங்குங்க, ரெஸ்ட் பண்ணுங்க மதியானத்தில். வாலிப பிள்ளைகள் மதியானத்தில் ஒருத்தரும் தூங்கக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. விழித்திருக்க பழக வேணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நான் சாயங்காலத்தில் பைபிள் ஸ்டடிக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணா மதியானம் உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணாதான். நான் மதியானம் போய் தூங்கினா பைபிள் ஸ்டடி சாயங்காலம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது. அருமையானவர்களே, ஆவிக்குரிய நித்திரையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே அசதியாய் தூங்கி விடுவோமானால் சத்ரு களையை கூடாது விதைத்து விடுவான். ஆமென். ஆனால் பாருங்க, சீலோவோட நிலைமை என்ன? படுத்து கொண்டார்கள். அங்க விளக்கு அணைந்து போகிறதுக்கு முன்னே படுத்துட்டான். பொதுவா அணைஞ்சு போன பிறகுதான் படுப்பாங்க. அன்னைக்கு மாத்திரம் ஏலியும் சாமுவேலும் அணைஞ்சு போறதுக்கு முன்னே தூக்கம். ஆராதனை முடியறதுக்கு முன்னே தூங்குற ஆட்கள்லாம் உண்டு. யாராவது இருக்கீங்களா அப்படி? அருமையான சபையாரே, ஆனால் சீயோனுடைய நிலைமை வேற. சீயோன் என்ன தெரியுமா? ராக்காடுகளிலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம். சீலோவிலே தூக்கம் 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 தான். ஆனா சீயோனிலே ராக்காடுகளின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஒரு வசந்த வாசிங்க. சங்கீதம் 134 1-3 வரைக்கும் சீக்கிரமா வாசிங்க. சங்கீதம் 134 1-3 வசனங்கள். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை சோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சீயோனில தான் ஆசீர்வாதம் இருக்கு. சீயோனின் அனுபவம் என்ன தெரியுமா? ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்திலே நிற்கும் கர்த்தருடைய ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. ராக்காலத்திலே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறதா சீயோன். கர்த்தர் அங்க இருந்து தான் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். சீலோவில ஒண்ணுமே இல்லை. சீலோவில் இருந்த மகிமையும் போய்விட்டது. சீலோவிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சீயோனிலிருந்து தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஏன் தெரியுமா? சீயோனிலே ராக்காடுகளிலே தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற ஆசாரியர்கள் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 132வது சங்கீதம் 13 வாசிங்க. 132வது சங்கீதம் 13 சீக்கிரமா வாசிங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, கர்த்தர் சீலோவை அல்ல சீயோனை தெரிந்து கொண்டு, அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். பாத்தீங்களா? சீயோன் கர்த்தர் சொல்றான், என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்தமான ஆசீர்வாதங்கள். ஆமென். சீலோவிலே வெறும் தூக்கம் தான்.
ஆனா சீயோனிலே வெறும் துதிதான். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள் ஹல்லேலூயா, கர்த்தர் அதை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல ஆகார குறைவு வராது, தேவைகள் குறைவு வராது. அந்த இடத்துல சத்துருக்கள் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. அந்த இடத்துல தேவன் அவருடைய கிரீடத்தை அவருடைய ஆசாரியம் மீது வைப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அணைந்து போன விளக்கு, இரண்டாவது மங்கி எரிகிற விளக்கு, மூன்றாவது மூடப்பட்ட விளக்கு, நான்காவது உதாசீனப்படுத்தப்பட்ட விளக்கு. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு வாசித்தமே. யோவான் 5:35 வாசிங்க, முடித்து விடலாம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். ஆமென். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கிலே எல்லாரும் களி கூறுவார்கள். நீங்க மாத்திரம் எழுந்து பிரகாசிக்கிற இவர்களா இருப்பீர்கள், உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களாலே களி கூறுவார்கள். உங்கள் நிமித்தம் வீட்டிலே சமாதானம், உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டிலே சந்தோஷம் உண்டாகும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அருமையானவர்களே, நாம் பயங்கரமான அந்தகாரத்தை நாட்களிலே, இருண்ட பாவ உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையிலே கர்த்தர் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஒரு வசனம் இருக்கிறது, அதை வாசிங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 12:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது ஆண்டவர் இயேசுவோட ரகசிய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்குதா? உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று, எப்பொழுது ஆண்டவராய் இயேசு வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டவர்களாகும், உங்களுடைய விளக்கு எரிகிறதாகும். எப்பொழுது எஜமான் வருவார், எப்பொழுது மணவாளன் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து அவருக்கு காத்திருக்கிறவர்களாயிருங்கள். ஆமென். விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறவங்க தான் ஆண்டவர் இயேசுவோட வருகை எதிர்பார்க்க முடியும். ஆமென். யோசித்து பாருங்க, அந்த 5 புத்தி உள்ள கன்னிகைகள் அவருடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. மணவாளனை சந்திக்க தைரியமாய் புறப்பட்டு போகிறார்கள். ஆனா 5 புத்தி இல்லாத கன்னியுடைய விளக்கு அணைந்து போய்விட்டது. அவர்கள் எண்ணெயை கேட்கிறார்கள், எண்ணெயை கடனை வாங்குறாங்க. சபையாரே, எதை வேணாலும் கடனை வாங்கலாம், அபிஷேகத்தை கடனை வாங்க முடியாது. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு தருகிற அபிஷேகம் அவங்களுக்கு தான். இந்த புத்தி உள்ள கன்னிகள் எண்ணெய் கொடுக்க முடியாது. உங்களோட அபிஷேகத்தை வேற யாருக்கும் கொடுத்துட முடியாது. என்னோட அபிஷேகத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது. அது நான் ஆண்டவரிடத்தில் பெறுகிற காரியம், நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெறுகிற காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகத்தை கூட கடன் வாங்குற நிலைமையா போச்சு. எனக்கு அருமையானவர்களே, எண்ணெய் இல்லாத நிலைமையிலே இவர்கள் எண்ணெயை வாங்க போகிறார்கள். மணவாளன் வந்து விடுகிறார். ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25:8 வாசிங்க. மத்தேயு 25:8. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், உங்கள் எண்ணெயில் எனக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். எங்கள் தீவட்டிகள் விளக்கு அணைந்து போகிறதே என்றார்கள். 10வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன எண்ணெயை வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட மணவாளனோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. வாங்க போனவர் திருப்பி வாங்கிட்டு வந்தா கூட உள்ள போக முடியாது. கதவு அடைக்கப்பட்டது. அருமையானவர்களே, சகோதரிகள் தயவு செய்து கவனிங்கள். வருகிற சனிக்கிழமை என்ன வாங்குற நாள், அந்த நாளை விட்டுறாதீங்க. அந்த நாளை விட்டுட்டு இன்னொரு நாள்ல போய் ரேஷன் கடையில் நின்றீங்கன்னா ஆண்டவர் வந்துடுவார் அதுக்குள்ள. சனிக்கிழமை அதுக்காகவே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணெயை பெறும்படியாக, அபிஷேகத்தை பெறும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பாக நினையுங்கள். ஆமென். அந்த எண்ணெயை பெறாம ஆண்டவர் வர நேரத்தில் போய் நான் எண்ணெயை வாங்க போனேன்னு சொன்னா
ஆண்டவர் வந்துட்டு போறது மாத்திரம் இல்ல, கதவு அடைக்கப்படும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த ஓமானத்தை நம்ம லேசா வாசிடுறோம். அந்த புத்தி இல்லாத 10 கனிகளை குறித்து வாசிடுறோம். ஆனா அது ஆண்டவர் பேசுகிற கடைசி கால சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிற தீர்க்க தரிசனம். அது ஆண்டவர் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம் தெரியுமா? கடைசி நாட்களில் ஆண்டவர் இயேசு வரும்போது சபையின் 50% தான் என்ன இருக்கும், 50% இடத்துல என்ன இருக்காது. அருமையானவர்களே, இட்ஸ் a very solemn thought. ஆமென். கடைசி நிமிஷத்திலே ஆண்டவர் இயேசுவோட ரகசிய வருகையின் போது 50% விசுவாசி இடத்துல தான் என்ன இருக்கும், மிச்ச 50% விசுவாசி இடத்துல என்ன இருக்காது. மணவாளன் வருவார். அந்த புத்தியுள்ள கன்னிகைகள், எண்ணெய் இருந்தவர்கள் மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு போவார்கள். புத்தி இல்லாத கன்னிகள் எண்ணெயை வாங்க, அப்பதான் எண்ணெயை தேடுவாங்க. அப்பதான் எங்க அபிஷேகம் கிடைக்கும், யார் அபிஷேகம் கூட்டம் நடத்துறாங்க, எங்க போனா அபிஷேகம் கிடைக்கணும், அங்கேயும் இங்க ஓடுவாங்க. அதுக்குள்ள மணவாளன் வந்து விடுவார். வரது மாத்திரமல்ல, கதவு அடைக்கப்படும். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். என்னுடைய உங்களுடைய விளக்கின் நிலைமை என்ன? அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய விளக்கின் நிலைமை என்ன? அணைந்து போயிட்டா, அல்லது மங்கி எரிகிறதா, அல்லது மூடப்பட்டிருக்கிறதா, அல்லது உதாசீனப்பட்டிருக்கிறதா, அல்லது எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. உங்களுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. இந்த மதியான வேளையிலே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய எண்ணெயை ஊற்றுங்க, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் வேணும்ப்பா. இந்த மதியான வேளையிலே என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேற ஒன்றையும் கேட்கல. ஆண்டவரே எனக்கு என்ன வேணும், அந்த அபிஷேக தைலம் வேணும். என்னுடைய இருதயம் என்னுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேணும். ஹல்லேலூயா. சீலோவிலே விளக்கு அணைந்து போயிற்று. சீலோவிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போனது. சீலோவிலே தேவனுடைய மகிமை விலகிற்று. சீலோவிலே தேவனுடைய பிரசன்னம் விலகிற்று. சீலோவிலே நித்திரை மயக்கம். ஆனால் சீயோனிலே ஹல்லேலூயா தேவன் விரும்புகிற ஸ்தலம். நான் அதை விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அங்கே தங்கி தாபரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோனிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? சில நிமிஷங்களிலே இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். கீழ்த்தளத்தில் இருந்தாலும் தயவு செய்து எழுந்திருங்கள். ஆராதனை முடிப்பதற்குள்ளாக கர்த்தர் நம்மை வல்லமையாய் நிரப்ப விரும்புகிறார். எல்லா கண்களும் மூடி இருப்பதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேணும். இன்னைக்கு ஒரு புதிய நிறைவு வேணும். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சீலோவிலே நித்திரை, சீலோவிலே தூக்கம், ஆனா சீயோனிலே துதி. ஹல்லேலூயா. சீயோனிலே ராக்காடுகளிலே தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம். அருமையான சபையாரே, வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே. அப்பா, என்னோட வாழ்க்கையில என்ன குறைபட்டிருக்கிறது? ஆவியானுடைய ஐக்கியம் ஹல்லேலூயா பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, பாவ கரை ஹல்லேலூயா திரி கருகி போயிருக்கிறது. ஆண்டவரே, மங்கி மங்கி எரிகிறது. கர்த்தாவே, இந்த நாளிலே உமக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற விளக்காயின மாற்றும். எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவினை கொழுந்து விட்டு எரிய வேணும். எல்லா வாயில திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். கர்த்தர் சொன்னாரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா வாயில திறந்து கேட்போம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அணைந்து போன விளக்கோடு மணவாளனை ஒரு நாள் சந்திக்க முடியாது. அணைந்து போன விளக்கோடு மணவாளனை சந்திக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய ரகசிய வருகையிலே, ஆண்டவர் இயேசுவின் ரகசிய வருகையிலே எந்தெந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதோ அது மாத்திரம் தான் மணவாளனை சந்திக்க முடியும். வாயிலை திறந்து, ஆண்டவரே
இந்த மதியான வேளையிலே ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போம். எங்களை நேசிக்கிற அருமையான அன்பின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பாதப்பட வருகிறோம். மகிமையான பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத எங்களை பொருட்டாக நினைத்து உடைய கிருபையினாலே உடைய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். குடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதரியும் வழிந்து ஓடுகிற ஒரு பாத்திரமாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் வருகிற அந்த நாளிலே கர்த்தாவே, இந்த சபையில் இருக்கிற ஒருவராகிலும் எண்ணெய் இல்லாத ஒரு நிலைமை ஒரு நாள் வரக்கூடாது. ஆண்டவரே, ஒரு விளக்காகிலும் அணைந்து போன நிலைமையிலோ அல்லது மங்கேறுகிற நிலைமையிலோ அல்லது மூடப்பட்ட நிலைமையிலோ உதாசீனப்பட்ட நிலைமையிலோ ஒரு விளக்கும் காணப்படாதபடிக்கு எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக திகழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து பேசும். குடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சின்ன சபையை ஆண்டவரே அதிசீக்கிரமான ரகசிய வருகைக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது வருகிற அந்த நாளிலே மணவாளனை நாங்கள் முகமுகமாய் சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுக வேணும், நீர் பெருக வேணும். சபையாரை ஆசீர்வாதத்தோடு கடந்து போக கிருபை செய்யும். எல்லா கணத்துறை மகிமுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் மிக நல்ல பிதாவே.